ஜீசஸ் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படியா இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையிலே தேவன் தாமே நீர் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரே, சிலுவையிலே எங்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுக்காய் நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே சிலுவையிலே எங்களை தேவரீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய இரத்தத்தின் நிமித்தமே எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின்படியே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி வாழ செய்து அதற்காக நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. விசேஷமாக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே தேவன் எங்களோடு மகிமைப்படும்படியாய் நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் தேவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய வசனத்தின் மூலியமாக ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி சகல விதமான ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தரும்படியாய் செல்விக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் எங்களோடு கூடவே என்றென்றும் நிலைத்திருக்கும்படியாய் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய், ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினி, நீ சிலுவையில் தொங்கினி, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினி. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உன்னத பலியாக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனங்களாக, உள்ளத்தின்
உள்ளத்தில் வந்தீரையா, என் உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திடு. என் உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திடு. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. என்னை தருகிறேன் ஜீவ பலியாக, என்னை தருகிறேன் ஜீவ பலியாக. உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், என் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஆமீன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் ஆண்டவரே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே, நீரே ஜீவாதிபதி, சகலமும் உமக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி பாவம் நீங்கி எங்களை நீதிமானாய், உம்முடைய நீதியிலே எங்களை நீதிமானாய் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாள் வரைக்கும் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தினீர். உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பித்தீர்.
தேவரீர் ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து மகிமையான பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரே யுகமாய் நித்தியமாய் உமோடு கூட மகிழ்ச்சியாய் இருக்கவே எங்களை நீ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டபடி நாளே உம்மை இந்த நேரத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ மகிமை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றியை செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் எல்லா துதி கன மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசி ஆண்டவரே சகல விதமான ஆறுதலின் கர்த்தர் தேவரே ஸ்தோத்திரம், சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம், சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 27. சங்கீத புஸ்தகம் 27. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்கியில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும்.
நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தேவன் மெய்யாகவே நம்மளுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ நாமம் உயர்த்தப்படவும் அவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்படியாகவே தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5, 6வது வசனங்களை நாம் வாசிப்போமானால், நீதிமொழி புஸ்தகம் நீதிமொழி புஸ்தகம் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவன் நம்பப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் பொய் பேச ஒரு மனிதன் அல்ல. மன மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. என்னாகமும் 23:19 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது.
என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தையை நம்மளுக்கு தருவார்வானால், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை தருவாரானால் மெய்யாகவே அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால்தான் தேவன் எனக்கு வெளிச்சமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான பலனுமாய் இருக்கிறார் என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 27வது சங்கீதத்திலே கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மனிதரை காட்டிலும் தேவன் பெரியவர். மனிதருக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உண்மையிலே தேவன் நம் இருதயத்திலே வாசம் செய்து அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிப்போம். சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்திலும் ஒரு மலை மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலை மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கலசத்தையும்
தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனநிதியும், அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரீட்சை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். பரீட்சை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமத்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினாதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று
யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நித்தம்
ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலாகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது. இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிச்சையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான்.
பரீட்சையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து, அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆகையால் இவ்விதமாக தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும்
பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன்? அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லேகம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள், இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்கிறதா? தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணியது இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய சன்னதியில் பிறப்பார் என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆணு மேய்க்கிறவன் எகிப்தியனை, ஸ்தோத்திரம், இந்த பெலிஸ்தனை கொன்று அவன் தலையை வெட்டி தன் கையிலே பிடித்து கொண்டு சவுலோடு வந்திருக்கும்போது அவனுடைய தைரியத்தை பாராட்டினான். இப்படி ஒரு சிறுவன், இத்தனை பேர் நாம் இருக்கிறோம், ஒரு சேனை, ஒரு ராஜா, தேசத்தின் ராஜாவே பயந்து போய் கலங்கி போய் அந்த கோலியாத் வரும்போது இந்த நம்மளை எப்படியும் தோற்கடித்து விடுவான், நம்மளை வெட்டி வீழ்த்து விடுவான் என்று சொல்லி அவனுக்கு அஞ்சினார்கள், பயப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஈசாய் தன் மகன்களை நலம் விசாரிக்க, ஸ்தோத்திரம், ஒரு 10 அப்பங்களையும் பயிற்றங்கஞ்சியும் கொடுத்து பிள்ளையை போய் அண்ணன்களை பார்த்து வா, உன் சகோதரனை பார்த்து வா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நலம் விசாரித்து ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி தூக்குப்பணியிலே அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து பயிற்றம் பருப்பையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. இந்த உலகத்திலே தாவீது 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே ராஜாவாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் யுத்தங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார்.
ஆகையினால்தான் இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி கோலியாத்தோடு கூட வெற்றி பெற்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனுக்கு நாம் பயப்படுகிறோமா, அல்லது தேவனுக்கு பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை அவரோடு இணைந்து வாழ அனுதினமும் பழகுகிறோமா என்று நாம் இந்த நாளிலே நம்முடைய சிந்தையில் இருதயத்தில் உணர்வோமானால் நிச்சயமாகவே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இதோ, உலகத்தின் சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆகையினாலே இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உபதேசத்தையும் என்னுடைய நியமங்களையும் கை கொண்டு இந்த சத்திய வார்த்தையிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்கி என்னுடைய உபதேசத்திலே அவர்கள் கை கொண்டு நடக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று தேவன் வாக்கு தந்திருக்கிறார். சவுல் ராஜா கலங்கி பயந்து தன்னுடைய கூடார மறைவிலே ஒளித்து கொண்டிருக்கும் போது தைரியமாய் இந்த தாவீது இளையவன் வாலிபன் வந்து, சின்ன பையன், இந்த வாலிபன் வந்து, நான் இந்த பெலிஸ்தனோடு கூட யுத்தம் பண்ணுவேன், இவனை நான் கொன்று இந்த பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து உங்களுக்கு இவனை கொன்று தைரியமாய் நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை எதினால் கொடுக்க முடிந்தது என்றால் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். கடவுள் ஒருவனோடு கூட இருக்கும்போது நாம் எந்த மனிதருக்கும் எந்த ராஜாவுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லாம் அதிகாரமும் தேவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிகாரத்தினாலே அன்றி ஒருவரும் நம்மீது கை வைக்க முடியாது என்று தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். ஆகையினால்தான் இந்த வசனத்திலே கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று ஒரு சவாலை விட்டு வாழ்ந்து ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கு 40 ஆண்டுகள் அவன் ராஜாவாய் உலகத்தை ஆண்டு மரித்து இன்றும் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்து கொண்டு தைரியமாய் பயப்படாமல் கலங்காமல் அவன் விட்டு சென்ற அந்த தைரியத்தை நாமும் அடையும்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்தினார். ஆகையினால்தான் வானமும் பூமியும்
அவருக்கு சாட்சியாயிருக்கிறது. நீங்கள் எனக்கு இந்த உலகத்திலே சாட்சியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் தான் எனக்கு சாட்சி. இந்த உலகத்திலே 2-3 சாட்சி இல்லாமல் எந்த இதுவும் செல்லாது. ஏனென்றால் சாட்சி முக்கியம் தேவை. சாட்சி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பத்திரமோ எந்த ஒரு நிர்பந்தமோ சாட்சி இல்லாமல் எதுவும் செல்லுபடி ஆகாது. ஆகையினால்தான் வானமும் பூமியும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒருவேளை கடவுளை மறந்தாலும் கடவுள் நம்மை மறக்காதவர். ஏனென்றால் நாம் மாமிசத்தில் இருக்கிறபடினால் நம்மளுடைய நினைவுகள் மறக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய நினைவு நம்மோடு கூட என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆகினாலே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களோடு கூட நானும் இந்த விசேஷித்த நாளிலே தேவன் நம்மோடு கூடிய பேசிய வார்த்தை நிமித்தமே ஆறுதலும் சமாதானமும் பெற்று அவரோடு கூட என்றும் நிலைத்திருந்து நித்திய ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட யுகயுகமாய் வாழப் போகிற அந்த நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அவருடைய வார்த்தை என்றும் உண்மை உள்ளது. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவனின் பலனானது. ஆகையினால்தான் அவர் சவால் விட்டது போல இந்த நாளிலே நாமும் தேவனுக்கென்று வாழ்ந்து அவருடைய நாமத்துக்கென்று மகிமைப்படும்படியாய் சாட்சியாய் வாழ அனுதினமும் அவருடைய வேத வசனத்தை படித்து அவர் தருகிற ஆறுதலையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு அனுதினமும் அவரோடு கூட வாழுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இம்மட்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்து பொறுமையோடு இந்த வார்த்தையை கேட்டு நானும் உங்களோடு கூட ஆறுதல் அடைந்ததற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். God bless you. Thank you. Amen.